ஜெமினி கணேசன் சாவித்திரி குறித்து அவரது மகள் உடைத்த உண்மை. சாவித்திரி செய்த அட்ராசிட்டி குறித்து ஜெமினி கணேசனின் மகள் கமலா செல்வராஜ் பேட்டி ஒன்றில் ஓப்பனாக பேசியிருக்கிறார். அதாவது கோலிவுட்டில் காதல் மன்னனாக வலம் வந்தவர் ஜெமினி கணேசன். சினிமாவில் மட்டுமின்றி ரியல் லைஃபிலும் இவர் காதல் மன்னன் தான். இவருக்கு 4 மனைவிகள். அதில் மூத்த மனைவியின் பெயர் அலமேலு, 2வது மனைவி பெயர் புஷ்பவல்லி, 3வது மனைவி பெயர் சாவித்திரி, 4வது மனைவி பெயர் ஜூலியானா ஆண்ட்ரூ. இதில் ஜெமினி கணேசனின் மூத்த மனைவி 4 மகள்கள், 2வது மனைவிக்கு 2 மகள்கள், 3வது மனைவிக்கு 1 மகன் 1 மகள் உள்ளனர். ஜெமினி கணேசனின் முதல் மனைவிக்கு மகளாக பிறந்த கமலா செல்வராஜ் தன் தந்தை குறித்தும் சாவித்திரி அவரை என்னென்ன டார்ச்சர் செய்தார் என்பது பற்றியும் பேட்டி ஒன்றில் ஓப்பனாக பேசியிருக்கிறார். அதில் அவர் கூறியதாவது: சினிமா துறையில் இருந்த அத்தனை பெண்களுக்கும் என் அப்பா மேல ஒரு கண்ணு இருக்கும். அவரை பார்க்காத மயங்காத பெண்களே இல்ல. சாவித்திரி இரவு கொட்டும் மழையில் எங்க வீட்டுக்கு ஓடி வந்த பெண். அவர் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருக்கு தாலி கட்டி மனைவியாக வாழ்க்கை கொடுத்தார் ஜெமினி கணேசன். சாவித்திரிக்கு கையெழுத்து போட தெரியாது, தமிழ் பேச தெரியாது. அதையெல்லாம் அவளுக்கு கற்றுத்தந்தது என் அப்பாதான். மேலும் அவருக்கு கார் ஓட்டவும் குதிரை சவாரி செய்யவும் சொல்லிக் கொடுத்தது அப்பாதான். சாவித்திரி ரொம்ப பொசசிவ். 15 வருஷம் எங்க அப்பாவை மிரட்டி அவரை நைட்டு எங்க வீட்டுக்கு வரவிடாம அவ வீட்டிலேயே வச்சிருந்தா. எங்க அப்பா மேல் என் அம்மா அலமேலுவுக்கு கொல்ல காதல். அதனால்தான் அவரை விவாகரத்து செய்யாமலேயே இருந்தார். உசிரே போனாலும் அவரை விட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கலைச்சவ சாவித்திரி. அவங்க பொண்ணு அவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டதால் தான் சாவித்திரி அண்ணாநகர் போனார். முறையாக வருமான வரி தாக்கல் செய்யாமல் கண்டவங்களோடு உறவு வைத்துக் கொண்டதால் எல்லாவற்றையும் இழந்து விட்டாள் சாவித்திரி என கமலா செல்வராஜ் கூறியிருக்கிறார் அந்த பேட்டியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.